தமிழ்நாட்டின் பல்வேறு இடங்களில் விவசாயிகள் போராட்டம் நடத்தி வருகின்றனர். முழுமையாக பயிர்க்கடனை தள்ளுபடி செய்ய வலியுறுத்தி விவசாயிகள் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். அண்மை செய்தி. முழுமையாக பயிர்க்கடன் தள்ளுபடி செய்ய வலியுறுத்தி விவசாயிகள் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். தமிழ்நாட்டின் பல்வேறு இடங்களிலும் பல்வேறு மாவட்டங்களிலும் விவசாயிகள் போராட்டம் நடத்தி வருகின்றனர். முழுமையாக பயிர்க்கடன் தள்ளுபடி செய்ய வேண்டும் என்பது அவர்களுடைய முதன்மையான கோரிக்கையாக இருக்கிறது. மாற்றம் இதுதானா, கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றுங்கள் என்று கூறி முழக்கமிட்டபடி தமிழ்நாட்டின் பல்வேறு பகுதிகளிலும் விவசாயிகள் பயிர்க்கடனை முழுமையாக தள்ளுபடி செய்ய வலியுறுத்தி போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். காட்சிகளை பார்க்கிறோம். பயிர்க்கடனை முழுமையாக தள்ளுபடி செய்யும் வரை போராட்டத்திலிருந்து ஓய மாட்டோம் என்று முழக்கம் எழுப்பியவாறு விவசாயிகள் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். தமிழக அரசை வலியுறுத்தி முழுமையாக பயிர்க்கடனை தள்ளுபடி செய்ய வலியுறுத்தி இப்போராட்டம் நடைபெறுகிறது. தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளிலும் விவசாயிகள், விவசாய சங்கத்தினர் போராட்டத்தை முன்னெடுத்திருக்கிறார்கள். பல்வேறு வகையான நூதன போராட்டத்தில் அவர்கள் ஈடுபட்டு வருகிறார்கள். நாமக்கல், கடலூர், தேனி, நாகை ஆகிய மாவட்டங்களில் விவசாயிகள் போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் காட்சிகளை பார்க்கிறோம். நாகை மாவட்டத்தில் விவசாயிகள் நூதன போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். மண் சாப்பிடும் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள் விவசாயிகள். கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் காதர் ஹுசைன் இணைந்திருக்கிறார். காதர் ஹுசைன், தமிழகத்தின் பல்வேறு இடங்களிலும் விவசாயிகள் பயிர்க்கடனை முழுமையாக தள்ளுபடி செய்ய வலியுறுத்தி போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். குறிப்பாக நாகையில நூதன வகையில வாழை இலையை விரித்து மண் சாப்பிடும் போராட்டத்தில் எல்லாம் ஈடுபட்டு இருக்கிறார்கள். எது போன்ற போராட்டத்தை முன்னெடுத்திருக்கிறார்கள்? அவர்களுடைய வலியுறுத்தல் தொடர்ந்து என்னவாக இருக்கிறது? அதாவது திலகவதி, தாவேக அரசு பதவியேற்பதற்கு முன்பு தஞ்சையில் தனது தேர்தல் வாக்குறுதியில் சிறு குறு விவசாயிகளுடைய பயிர்க்கடன் முழுமையாக தள்ளுபடி செய்யப்படும், அதே போல் 5 ஏக்கருக்கு மேல் உள்ள விவசாயிகளுடைய கடன்கள் 50% தள்ளுபடி செய்யப்படும் என தஞ்சையில் தேர்தல் வாக்குறுதியாக அளித்த நிலையில் தமிழக அரசு பொறுப்பேற்றது முதல் தமிழக விவசாயிகள் பயிர்க்கடன் தள்ளுபடி என்பதை பெரிதும் எதிர்பார்ப்பாக இருந்தது. இதில் அண்மையில் கடந்த மாதம் தமிழக அரசு வெளியிட்ட அறிக்கையில் 50,000த்திற்குள் வாங்கிய சிறு குறு கடன்கள் முழுமையாக தள்ளுபடி செய்யப்படும், அதற்கு பிறகு 5,000, 10,000 என தள்ளுபடி செய்யப்படும், அதே போல பெரு விவசாயிகளுடைய கடன் 5,000 ரூபாய் தள்ளுபடி செய்யப்படும் என ஒரு அறிவிப்பு வெளியிட்டது. இதற்கு தொடர்ந்து தமிழகம் முழுவதும் பல்வேறு விவசாய சங்கத்தினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு தங்களது எதிர்ப்பை தெரிவித்து வந்த நிலையில் அது 75,000 ரூபாய் வரை விவசாயிகள் வாங்கிய சிறு குறு கடன்கள் முழுமையாக தள்ளுபடி செய்யப்படும் என ஒரு அறிவிப்பு வந்தது. இருந்தாலும் இது போதாது. இந்த ஆண்டு மேட்டூரில் தண்ணீர் இல்லாத சூழ்நிலையில் விவசாயிகள் குறுவை சாகுபடி இல்லாமலும் போதிய அளவுக்கு மின்சாரம் இல்லாமல் குறுவை சாகுபடி செய்த விவசாயிகளும் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ள சூழ்நிலையில் தமிழக அரசு தேர்தல் வாக்குறுதி அளித்தபடி சிறு குறு விவசாயிகளுடைய வேளாண் கூட்டுறவு வங்கியில் உள்ள கடன்கள்
முழுமையாக தள்ளுபடி செய்ய வேண்டும். அதே போல 5 ஏக்கருக்கு மேல் உள்ள விவசாயிகளுடைய கடன்கள் 50% வரை தள்ளுபடி செய்ய வேண்டும் என தொடர்ந்து பல்வேறு கட்ட போராட்டங்களில் ஈடுபட்டு வருகிறார்கள். இன்றைய தினம் பாத்தீங்கன்னா தஞ்சை, நாகை உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளிலும் விவசாயிகள் இதே கோரிக்கையை முன்வைத்து பல்வேறு கட்ட போராட்டங்களில் ஈடுபட்டு வருகிறார்கள். தஞ்சை மாவட்டத்தை பொறுத்தவரை தமிழ்நாடு காவிரி விவசாயிகள் சங்கத்தினர் தஞ்சையில் ஒரு நாள் அடையாள உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். அவர்களுடைய முக்கியமான கோரிக்கை என்னவாக இருக்கிறது என்றால், இந்த ஆண்டு குறுவை சாகுபடி இல்லாத சூழ்நிலையில் தமிழக அரசு தேர்தல் வாக்குறுதி அளித்தபடி கடன்களை முழுமையாக தள்ளுபடி செய்ய வேண்டும். அது மட்டும் இல்லாமல் மேகதாட்டில் அணை கட்டுவதற்கு கண்டனம் தெரிவிக்க வேண்டும். நடுவர் குழு என்பது தேவையற்றது, நடுவர் மன்றம் என்பது தேவையற்றது. மேகதாட்டில் அணை கட்டக்கூடாது என தீர்மானம் நிறைவேற்ற வேண்டும். அதே போல பாத்தீங்கன்னா காவிரியில் தமிழகத்திற்கு உரிய தண்ணீரை பெற்றுத்தர நடவடிக்கை எடுக்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை முன்வைத்து உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். அதே போல பாத்தீங்கன்னா நாகையில் விவசாயிகள் நூதன போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். காட்சிகள் அதனை பார்க்க முடிகிறது. காதர் ஹுசைன், உங்களுடைய விவரங்களுக்கு நன்றி.